எல்லாத்துக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷம் வேணாம், இங்கிருந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஓ குரலி வித்தையா? டர்ன் ஆஃப் தி ஃபேன். டன். ஸோ எல்லாத்துக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞாபக மறதி, சோம்பேறித்தனம் எல்லாமே அதிகமாகிட்டே வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவசரமாக கிளம்பி போய்கிட்டு இருப்போம். போகும்போது இந்த லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாமல் விட்டுருவோம். பாத்ரூம் போவோம், பாத்ரூம் போயிட்டு வரும்போது இந்த லைட் ஆஃப் பண்ணாமல் வந்துடுவோம். இந்த மாதிரி சம்பவம் வந்துட்டு எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை உங்களுக்கும் நடக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, இப்போ நான் மேட்ருக்கு வரேன், வாங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரியாதவங்க மேபி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் தான் இந்த கூகுள் அசிஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம், ஹே கூகுள் ஓப்பன் வாட்ஸ்அப் அப்படின்னா அது வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். கால் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நம்பர் சொல்லணும்னா அந்த நம்பருக்கு வந்து அது கால் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு கூகுள் அசிஸ்டண்ட்டை வச்சு நம்ம வீட்டில் இருக்க ஃபேனோ இல்லை லைட்டோ வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆன் ஆஃப் நடக்கும். இந்த ஆன் ஆஃப் மெத்தட் வந்து நிறைய விதத்தில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரிலேவை எடுத்துகிட்டு அது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி அதோட வயரிங் எல்லாத்தையுமே வந்து இந்த ரிலே மூலமாக கொடுத்து நம்ம என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அந்த ரிலேவை ஸ்விட்ச் பண்ணுறது மூலமாக அதை ஆன் ஆஃப் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த ஒயரிங்கில் எந்த சேஞ்சுமே பண்ணாமல் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க ஸ்விட்ச் பாக்ஸில் எப்படி ஆன் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னா ஒரு சின்ன ஆட் ஆன் மாதிரி அதில் ஆட் பண்ணிடுறோம். நீங்களே அந்த ஸ்விட்ச் பாக்ஸில் ஒரு சின்ன ஆட் ஆன் மாதிரி அதில் ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் போகும். ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுகுது. மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஃபேன் எப்படி ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா? ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக சொல்லித்தர போகிறதில்ல. ஏன்னா ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் அதில் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர்ஷனை ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஒன்று, நம்ம மொபைல்லேருந்து க்ளவுடுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம். க்ளவுட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆன்லைன் சர்வர். ஸோ இப்போ நம்ம அனுப்பக்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்து ஆன்லைனில் போய் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்லைனில் இருக்க டேட்டாவை நம்ம மாடியூல் வந்து ரிசீவ் பண்ணிக்க போகுது. ஸோ இங்கே மாடியூல் நான் சொல்கிறது நான் அங்கே கான்ஃபிகர் பண்ணி அந்த சுவிட்சுக்கிட்ட கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டிவைஸஸை தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம மொபைல்லேருந்து க்ளவுடுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடாஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு க்ளவுட் சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சர்வர்னால் ஒன்றும் இல்லை, நார்மலாக மொபைலில் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ அண்ட் ஆடியோஸ் இதெல்லாமே லேப்டாப்பில் இல்லை மொபைலில் வந்து சேவ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஆன்லைன்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து க்ளவுட் சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆடாஃப்ரூட் அப்படிங்கிற க்ளவுட் சர்வரில் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அந்த சர்வரில் நம்மளோட கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடாஃப்ரூட் வெப்சைட்டுக்கு நம்ம போய்க்குவோம். ஸோ இதில் ஆடாஃப்ரூட் IO அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து சைன்இன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் இதில் ஆடாஃப்ரூட்டில் வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறனால சைன் அப் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லா வெப்சைட்லையும் சைன் அப் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும். நேம், லாஸ்ட் டைம், இமெயில் ஐடி, யூசர் நேம் எல்லாமே இது கொடுத்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டு வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே நியூ டேஷ்போர்டு அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய க்ளவுடுக்கு உண்டான டேஷ்போர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எடிட் டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கோங்க. எடிட் டேஷ்போர்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த விண்டோ வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் போய்ட்டு அந்த செட்டிங்ஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் அ நியூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். டாகிள்ஸ், ரீசெட்டு, அந்த ஸ்லைடரு நிறையா இருக்கும். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது டாகிள் மட்டும் தான். ஏன்னா டாகிள்ங்கிறது வந்து 2 பொசிஷன், ஆன் ஸ்டேட் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டுன்ற 2 ஸ்டேட் இருக்கும். இதுக்கு நேம் கொடுத்துருவோம், ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே பட்டன் ஆன் டெக்ஸ்ட் 1னும் பட்டன் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து 0ன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து நம்ம மாடியூலில் ரிசீவ் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ அவ்வளோதான், நம்ம க்ளவுடை வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ க்ளவுடுக்கு வந்து நம்ம டேட்டாவை கொடுக்கணும். நம்ம கூகுள் அசிஸ்டண்ட் மூலமாக அந்த வாய்ஸை கெட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் தான் அடாஃப்ரூட் கொடுக்குறோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த நம்ம மொபைல்லேருந்து கெட் பண்ண போகிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ IFTTT.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போகணும். IFTTனா ஒன்றும் இல்லை, இஃப் தட் தென் திஸ், இது நடந்துச்சுன்னா இதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் போயிட்டு நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். டோட்டலாக இதில் 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு 2 கண்டிஷன் தான் வேணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆன், இன்னொன்று ஆஃப். ஆஸ் யூஸ்வல் மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோ வரும். ஸோ இப்போ க்ரியேட்டுங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இஃப் திஸ் தென் தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இஃப் திஸ் அப்படின்னா இஃப் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா என்ன சம்பவம், அந்த கூகுளில் வந்துட்டு வாய்ஸ் கெட் பண்ணுச்சு அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதில் நிறையா இருக்கும், அமேசான் அலெக்ஸா, கூகுள் கான்டாக்ட்ஸு, கூகுள் டாக்ஸு, கூகுள் டிரைவ், இந்த மாதிரி. இதில் நமக்கு வேணுங்கிறது கூகுள் அசிஸ்டண்ட், அதை செலக்ட் பண்ணிக்குவோம். கனெக்ட் கொடுத்துக்குவோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த மெயில் ஐடியை வச்சும் உங்களோட மொபைலில் கூகுள் வாய்ஸை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ, கூகுள் அசிஸ்டண்ட்டை கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி தான் இப்போ இந்த இடத்துல நம்ம லாகின் பண்ணணும். இப்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. வாட் யூ வாண்ட் டு சே, டர்ன் ஆன் த ஃபேன். ஸோ இது வந்து அனதர் வே டு சே இட். நீங்கள் ஏதாவது மற்ற வகையில் வந்து நீங்கள் சொல்லணும், அதை கெட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டர்ன் ஆன் த ஃபேன், ஃபேன் ஆன் த ஃபேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துக்கலாம். நிறையா கொடுக்க முடியாது, ஒரு 3 என்ன கொடுத்துக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் வாய்ஸ் என்ன கொடுக்கணும் அதை வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகே பாஸ், ஃபேன் இஸ் டர்னிங் ஆன், இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கனெக்ட் ட்ரிகர். ஸோ தென் தட். இப்போது கூகுள் அசிஸ்டண்ட்டை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டில் அந்த வாய்ஸை கெட் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே தென் தட்டில் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நடக்க வேண்டிய சேஞ்ச், நம்ம வாய்ஸ் கெட் பண்ணிச்சு அப்படின்னா அடாஃப்ரூட்டில் தான் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம அடாஃப்ரூட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் கனெக்ட் பண்ணோடனே ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். இந்த விண்டோவில் வந்து நம்ம ஆல்ரெடி அடாஃப்ரூட்டில் லாகின் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே போயிட்டு அப்ரூவ்ங்கிறது கொடுக்கணும். ஸோ IFTTT வெப்சைட்லேருந்து இந்த அடாஃப்ரூட் க்ளவுட் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கான்ஃபிகரேஷன் இது. ஸோ இதில் நம்ம எந்த ஃபீடுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால டேட்டா டு சேவ் 1ன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டில் டர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஃபீடுக்கு வந்து 1ங்கிற டேட்டா சென்ட் ஆகும். இதே ப்ராசஸ் தான் ஆஃப் பண்ணிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம க்ளவுடை வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நமக்கு ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போது NodeMCU அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் போர்டு. இது நடக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த ப்ராசஸையும் பண்ணுறது இதுதான். இது வந்து வைஃபை பேஸ்டு. ஸோ வைஃபை மூலமாக இன்டர்நெட் கூட இது கனெக்ட் ஆகிக்கும். இதில் நிறைய பின்ஸ் இருக்குது, GPIO பின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். GPIOனா ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட். அதாவது அதில் இருக்க பின்ஸ் எல்லாமே இன்புட்டாக ஆக்ட் ஆகணுமா இல்லை அவுட்புட்டாக ஆக்ட் ஆகணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரோக்ராமிங் மூலமாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்புட்டுங்கிறது நம்ம அந்த கண்ட்ரோலருக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா, அவுட்புட்டுங்கிறது அந்த கண்ட்ரோலர் நமக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா. இந்த GPIO கான்ஃபிகரேஷன் பற்றி புரிய ஒரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இதுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். இந்த கண்ட்ரோலர் தான் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிக்கிறது, டைமர் ஓடுறது, எல்லாத்தையுமே அதுதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த பட்டன்ஸ் எல்லாமே இன்புட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்துட்டு அவுட்புட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கண்ட்ரோலர் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. எப்படி இந்த டிஸ்பிளேல வந்து ஆனுங்கிறத காட்டு, அதே நேரத்தில் பின்னாடி அந்த ஹீட்டரையும் வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுருது. ஸோ இப்போது நம்ம NodeMCUக்கு வருவோம்.
ஸோ இது ஆப்ரேட் ஆகிறதுக்கு வந்து 5 வோல்ட் வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே ஒரு மைக்ரோ எஸ்பி ஸ்லாட் இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ எஸ்பி ஸ்லாட் வழியாக தான் நம்ம அதை ப்ரோக்ராமிங் பண்ணுறதாகட்டும், நம்ம இன்புட் கொடுக்குறதாகட்டும் ரெண்டுமே பண்ணுவோம். அது இல்லாமல் இதில் வந்து விஐஎன் பின்னு விஇன் அப்படிங்கிற ஒரு பின் இருக்குது. அது மூலமாகவும் நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கலாம். ஸோ இந்த நோட் எம்சியூ தான் நம்ம நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. அதாவது நம்ம க்ளவுடில் இருந்து டேட்டாவை கெட் பண்ண போகுது. ஒவ்வொரு டைமும் க்ளவுடில் வந்து டேட்டா சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். க்ளவுடில் வந்து டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டாவை கெட் பண்ணி அதுக்கு தகுந்த ப்ராசஸ் இங்கே ஆன் ஆகணுமா இல்லை ஆஃப் ஆகணுமா அப்படிங்கிறது இது நடத்தி கொடுக்குது. அடுத்து பவர் அப் பண்ணுறதுக்காக ஒரு அடாப்டர், ஒரு மைக்ரோ எஸ்பி கேபிள் வேணும் ப்ரோக்ராமிங் அண்ட் சப்ளை கொடுக்கறதுக்காக. அடுத்தது சர்வோ மோட்டார்ஸ். ஸோ இந்த சர்வோ மோட்டார்ஸ் தான் நம்மளுக்கு அந்த ஆன் அண்ட் ஆஃப் எல்லா வேலையுமே பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதில் நான் 2 சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஆன் பண்ணுறக்கும், இன்னொன்று வந்து ஆஃப் பண்ணுறக்கும். ஸோ அந்த நோட் எம்சியூ அந்த டேட்டாவை க்ளவுட்லேருந்து டேட்டாவை வாங்கி இந்த சர்வோ மோட்டார்ஸ் கிட்ட சொல்லிடும் இந்த ஆன் இல்லை ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சர்வோ மோட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மற்ற மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை கொடுத்தோம்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். மற்ற மோட்டார்ஸ்க்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடில் வந்து நம்ம இன்புட் கொடுப்போம். ஸோ மோட்டர் வந்து இவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சர்வோ மோட்டரில் மோட்டார் இவ்வளோ ஆங்கிளுக்கு வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகணும், 90 டிகிரிலேருந்து ஒரு 180 டிகிரிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இந்த ஷிஃப்டிங் மட்டும்தான் இதில் நம்ம இன்புட்டாக கொடுப்போம். இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி சர்வோ மோட்டர் வந்து ஒரு ஆங்கிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிகிரியில் இருக்குது அப்படின்னா நம்ம 0 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்கு வந்து அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணி விட்டு மறுபடியும் 0 டிகிரிக்கு போயிடும். அது உங்களுக்கு நம்ம வீடியோ கான்ஃபிகர் பண்ணி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது கனெக்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதில் பின் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா D0, D1, D2, D3, D4 இந்த மாதிரி நிறைய டேட்டா பின்ஸ் எல்லாம் இருக்கும். D4 அப்படிங்கிறதுல ஒரு சர்வோ மோட்டரை கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி D1 அப்படிங்கிற பின்னில் இன்னொரு சர்வோ மோட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ சர்வோ மோட்டரோட பின் டீட்டெயில் பார்த்துருவோம். இதில் 3 கலரில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு. ப்ரௌன் வந்து கிரவுண்டு, ரெட் வோல்டேஜ் இன்புட், ஆரஞ்ச் சிக்னல். ஸோ இந்த ப்ரௌனை வந்து கிரவுண்ட்லேயும், ரெட்டை வந்து 3.3 வோல்ட்லேயும், ஆரஞ்சை D4லேயும் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஆரஞ்சு தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னலை கெட் பண்ணிக்கும். எந்த ஆங்கிளில் வந்து மோட்டர் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அந்த ஆரஞ்சு வழியாக தான் நம்ம கொடுப்போம், ஆரஞ்சு வயர் வழியாக தான் நம்ம கொடுப்போம். இதே மாதிரி அடுத்த மோட்டருக்கு செட் பண்ணிடுவோம். இதில் பின்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறனால நம்ம டைரெக்டாக அந்த சர்வோ மோட்டார் ஒயரை யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் அதில் வந்து அப்படி இருக்கா, நெக்ஸ்ட் மோட்டருக்கு அப்படி இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஜம்பர் பின் எடுத்துகிட்டு ஒரு எண்டில் மோட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் நம்ம எந்த பின்ஸில் கான்ஃபிகர் பண்ணணுமோ அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சை D1ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ரெட்டை 3.3 வோல்ட்லேயும், ப்ரௌனை கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கனெக்ஷன்ஸ். இனி நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போவோம். ஸோ இதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டினோ ஐடி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னா, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் சொல்லணும். அதை நம்ம சொல்கிறதுக்கு உண்டான ஒரு டூல் தான் இந்த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். அதாவது ஆர்டினோ ஐடி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு ஆர்டினோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணும்போது நோ இன்டர்நெட்னு சொல்லி வரும். ஏன்னா நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணல. ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த கேம் விளையாடலாம். ஸோ கேம் ஓவர் ஆயிடுச்சு, இன்டர்நெட்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த கூகுள் சர்ச்சில் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லி காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க, உள்ளுக்குள்ளே போகும், சாஃப்ட்வேர்னு சொல்லி வரும். ஆர்டினோ ஐடி 1.8.15 சொல்லிட்டு இருக்கா. அதில் வந்து விண்டோஸ்க்கு உண்டான சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது காசு கேட்கும், காசு கொடுத்துறாதீங்க, ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஏன்னா இதை வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்டினோ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் எதுக்கு அப்படின்னா, நம்ம நோட் எம்சியூ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாம் ஆர்டினோவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ப்ரோக்ராம் பண்ணுறது அந்த ஆர்டினோ ஐடி. ஸோ நம்ம நோட் எம்சியூ யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து டேரெக்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. நோட் எம்சியூ யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான பேக்கேஜை வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஆட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே ஃபைலுக்கு போய்க்கோங்க, போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் இந்த அடிஷ்னல் போர்ட் மேனேஜர் URL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது அடிஷ்னலாக போர்டு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான URL வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ நோட் எம்சியூ அப்படிங்கிற போர்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் URL கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா டூல்ஸில் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா போர்ட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். போர்ட்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ESP8266 அப்படிங்கிறத சர்ச் பண்ணணும். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால இங்கே இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா கீழே வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு நோட் எம்சியூ இந்த சாஃப்ட்வேர் கூட கான்ஃபிகர் ஆயிரும். கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கோடை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
டவுன்லோட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். Adafruitஐ வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பேக்கேஜை டவுன்லோட் பண்ணணும். அதை வந்து லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால்னு வச்சுக்கலாம். அதை இந்த லைப்ரரி டவுன்லோட் பண்ணோடனே ஸ்கெட்சுக்குள்ளே போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைப்ரரி இந்த சாஃப்ட்வேர் கூட ஆட் ஆகிக்கும். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் அந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த லைப்ரரியும் உங்களோட சாஃப்ட்வேரோட கான்ஃபிகர் ஆச்சு. எனக்கு ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படிங்கிறனால அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த கோடில் நீங்கள் சில பல சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் அந்த வைஃபை பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கேயே மார்க் பண்ணியிருப்பேன் யுவர் SSID யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல உங்களோட வைஃபை நேமும் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது கீழே இந்த Adafruitஓட யூசர் நேம் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். கீழே வந்து ஆத்தென்டிகேஷன் கீ அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஆத்தென்டிகேஷன் கீ வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கீயை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து யூசர் நேம் கீ அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அங்கேருந்து நீங்கள் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த இடத்துல ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ஃபீட் நேம் கொடுக்கணும். ஃபீட் நேம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சுவிட்சோட நேம் அதுதான் இங்கே நேமாக கொடுக்கணும். ஸோ மற்றது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஜஸ்ட் இதை கம்பைல் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தா போதும். இந்த இடத்துல டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கம்பைல். இது கம்பைல்னா என்னென்னா உங்கள் கோடில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த கம்பைலோட வேலை. அப்லோடுங்கிறது வந்து அந்த கோடை எடுத்துகிட்டு போய் உங்களோட கண்ட்ரோலருக்குள்ளே வந்து அனுப்பி விட்ருவோம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கனெக்ட் பண்ணி விட்ருவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இது எந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஏன்னா அது எந்த எக்ஸாக்டாக வந்து எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணால் தான் நம்ம கோட் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா திஸ் பிசி மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மேனேஜுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா டிவைஸ் மேனேஜர்னு இருக்கும். அந்த டிவைஸ் மேனேஜர் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போர்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய போர்ட் COM29. இந்த இடத்துல போர்ட் நோட் MCUன்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அப்லோட் கொடுத்தா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். தட்ஸ் இட். செக் பண்ணிடுமா? ஹே கூகுள், turn on the fan. All right, but first you'll have to unlock your device. சத்திய சோதனை. Okay, boss. Fan is turning on. Hey Google, turn off the fan. Okay, boss. Fan is turning off. ஹாய், மறுபடியும் மூஞ்சி காட்டுற நேரம் வந்துருச்சு. ஃபேனோட ஸ்விட்ச். ஸோ இதுதான் அந்த ஃபேனோட ஸ்விட்சு. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன், ஃபேனோட சவுண்டு இது இல்லை இது. ஸோ இந்த ஸ்விட்சில் தான் வந்து நம்ம அந்த செட்டப் எல்லாமே பண்ண போகிறோம். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் எடுத்து நம்ம 2 சைடு ஒட்டிக்குவோம். மேலேயும் கீழேயும் தான் அந்த சர்வோ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மேலேயும் கீழேயும் அந்த டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டிக்குவோம். ஸோ அந்த டபுள் சைட் டேப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0th பொசிஷன் வரணும். ஸோ அதிலிருந்து 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு இங்கே ஸ்விட்ச் ப்ரெஸ் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல இதோட பொசிஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் எனக்கு கரெக்டான பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது ஆன் ஆஃப்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் தி ஃபேன். Hey Google, turn off the fan. Okay boss, fan is turning off. ஸோ இந்த வீடியோவோட எதுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ ஏதாவது வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே என்னோட Instagram ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.